என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு உதாரணத்தை பதிவு செய்கின்றன. 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்றவர் நீங்களாம் கைதட்டினீங்க. அது ஜெயிச்ச கதை. நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய திறமை என்ன என்பதற்காக பெண் பிள்ளைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் இதை பதிவு செய்கின்றேன். 3 முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை 4வது முறையாக தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை நம்பி அனுப்பியது. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு ஒருபோதும் தீனி போடக்கூடாது. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு துப்பாக்கியால சுடணும். புல்லில் அடிச்சா 5 மார்க், இன்னரில் அடிச்சா 3 மார்க், அவுட்டரில் அடிச்சா 1 மார்க். 3 முறை நான் துப்பாக்கி சுடும் போட்டியில கலந்து கொள்ளும் போதும் எல்லாரும் அவுட் ஆயிடுவான் நாக் அவுட் சிஸ்டத்தில். ஆல் இண்டியா கடைசியில் 2 பேர் நிற்போம். நானும் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் கேரளாலேருந்து வந்தவரும் 2 பேர் மட்டும்தான் நிற்போம். நான் ஏதோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் ஜெயிச்சிருவேன். அவரை அப்படி எகத்தாளமாக பார்த்துக்கிட்டு நான் மடு போயிடுவேன். அவர் தலையை கீழே போட்டு பேசாமல் போயிடுவார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஏன்னா நான் தங்கம் வாங்கிட்டேன்னா அவர் சில்வரா. 4வது முறையாக போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டான். அவர் மட்டும் ஆளை காணாம். எங்க அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு மகா மகிழ்ச்சி. நமக்கு போட்டியே இல்லை. ஒரு பொண்ணு 6 அடி உயரத்தில் வந்து நின்றுச்சு. கேரளாலேருந்து வந்து IPS ஆஃபீஸர். நான் தாண்டா உன்னோட சுட போறேன்னு. 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே 3 முறை அகில இந்திய போட்டியிலே துப்பாக்கியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஒரு பெண் தோற்கடிக்க முடியும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை. அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு நினைச்சிட்டு டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சுடுறேன். அந்த பொண்ணை இப்படி உட்காந்து சுடுங்க நினைச்சு நான் போய் சுட்டேன். 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுடிச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வால்டர் தேவாரம் மற்ற அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, நீ இந்த டார்கெட்டை பாருங்க. பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. எனக்கு பயம் வந்துருச்சு. ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டாரு. உலகத்தை ஜெயிக்க ஆசைப்படுபவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாது என்று என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தை குறிப்பிடுகின்றேன். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் டாஸ் போட்டுடலாமான்னு அவர் கேட்டோம். நான் உடனே எஸ்ன்னு. என்ன தோத்தா டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்க திரும்ப சுடலாம். ஒத்துக்கிட்டேன், வேற வழி இல்லை. 10 ரவுண்டு கொடுத்துட்டான். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நானு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்ட. 9 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய பிராக்டிஸ்ல கூட அப்படி சுட்டதில்லை. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு நான் பிராக்டிஸ் பண்றேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சுங்க, ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். துப்பாக்கியை தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது.